பாருங்க அம்மா ஒரே கோவத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் வந்து நான் உட்கார வைக்க சொன்னாங்க. சரி காரமடை யாரும் இருக்கு பெடதம்மன் அழைப்பு இங்கே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அங்கே தான் இங்கே குமரன் குன்று இல்லைங்க, குவாரமடையில் ரங்கநாதர் கோயிலில் சிறப்பாக இருக்கும். இங்கே வந்து குமரன் குன்று முருகன் கோயில் தான் சிறப்பாக இருக்கும். இப்போ தான் முடிஞ்சுங்களே, தேர் ஓட்டம் முடிஞ்சு. ஓகே, இதுதான் இங்கே ஊரினுடைய சிறப்பம்சம். இந்த ஆடுகளில் நீங்கள் செம்பரி ஆடு தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு செம்பரி ஆடு வந்து நீங்கள் வளர்க்குறது வந்து குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆகுண்ணா வளர்க்குறது? குட்டி ஒரு 6 மாதம் ஆயிருங்க. ஆடு இதாக இருக்குது. மறுபடியும் ஆடு பழனா இதாகுன்னா ஒரு வருஷத்துக்கு பக்கமாக ஆயிரும். 10 மாதம் ஆயிருங்க. ஓ, 10 மாதம் ஆயிருங்களா? ஓ, ஒரு குட்டி இதாகி மறுபடியும் ஆடு இதாக. எத்தனை கிலோன்னு வருங்க? நம்மக்கிட்ட வளர்க்குறத பொறுத்து இருக்குங்க. ஒன்று 10 கிலோ வரும், 12 கிலோ வரும். அப்புறம் ஆடெல்லாம் வந்து 15 கிலோ 16 கிலோக்குள்ளே வரும். ஆடு வச்சுக்குவே குட்டியெல்லாம் கொடுத்துருவேன். எவ்வளோ ரேட்டு கொடுப்பீங்கண்ணா? அது அந்த நேரத்துக்கு எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிதோ அந்த மாதிரி. ஒரு 5000, 6000, 7000. நம்ம அதிர்ஷ்டம் வந்துன்னா எச்சாவும் விற்கலாம், அதிர்ஷ்டம் கம்மியாக இருந்தால் கம்மியாகவும் விற்கலாம். ஓகே. இப்போ செம்பரி ஆடு வெள்ளாடு இருக்குதுங்க. வெள்ளாடு வந்து அதிகமாக எல்லாருமே வாங்குறாங்க. செம்பரி அதாவது கறி கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு தான் அதிகமாக இருக்குங்க. செம்பரி ஆடு வந்து இங்கே அதிகமாக யாரும் சாப்பிட்ற மாதிரி இல்லைங்களாண்ணா? செம்மறி ஆடு தான் மேய்க்கிறதுக்கு ஈஸி சாமி. எப்படி இப்போ 2 வெள்ளாடு இருக்கிறது தலைக்கு வர்றேன். செம்மறி ஆடு அப்படியெல்லாம் குறுக்காட்டிட்டு காட்டுக்கு சரி வந்து தண்ணி காட்டி இது பண்ணிக்கலாம். வெள்ளாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பக்கம் 2 தலைப்புடிங்க கட்டணும். இந்த மாதிரி அது மாதிரி வெள்ளாடு 10 உருப்படி மேய்க்க முடியாது. மீறினா 2, 3 மேய்க்கலாம். செம்பளி ஆடு 10, 20 உருப்படி 30 உருப்படியும் கூட மேய்க்கலாம். அதுதான் வித்தியாசம். அது 30 குட்டி வரும். இந்த 2 ஆடு 4 குட்டி தான் வரும். இது 4 குட்டி தான் வருங்க. அது 10 உருப்படி மேய்ச்சினா 10 குட்டி வரும். ஆமாம். இப்படிதான் நீங்கள் அந்த வெள்ளாடு செம்பரி ஆடை நீங்கள் வளர்க்கலாம். இதில் எவ்வளோங்கண்ணா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குங்க? ஏதோ மாதம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 10, 20,000, 30,000க்கு விற்றோம்னா அரிசி கிரிசி எடுத்தோம்னா வச்சுட்டு மறுபடியும் ஒரு 10, 50க்கு விற்றோம்னா வச்சுட்டு செலவு பண்ணிட்டு நம்ம காலத்தை தள்ளிக்கலாம் இல்லைங்களா? இப்போ நான்லாம் இருக்கிறேன். நான்லாம் உங்களுக்கு பத்தாது. உங்களுக்கு பத்தாது. ஏன்னா உங்களுக்கு வயிறு இருக்குது. இல்லை, எனக்கு வயிறு இருக்குது. நான் கடவுளுக்கு அதுதான் கேட்டேன். உங்களுக்கு வேணா வயசு இருக்குது, நீங்க ஓடுவீங்க, அதனால உங்களுக்கு பத்தாது. எனக்கு வயசாகி போச்சு. சும்மா சுத்துற காலத்துக்கு மாசம் ஒரு 10, 5 கிடைச்சா அதே போதும் எனக்கு. சும்மா இருந்தா போதுங்கிறீங்க. ஓகேண்ணா, ஓகே. இப்போ செம்பரி ஆடு எங்கேங்கண்ணா இருக்கு? வீட்டில் இருக்குது. இங்கே நம்மளதே இருக்குங்களா? இல்லைங்க, இந்த பக்கம் பார்க்கலாங்களாண்ணா? அது பார்க்கலான்னு ஒரு அனுப்புக்கு போகணும். இன்னொரு அனுப்பு நடந்து போகலாங்களா? நடந்து போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து எடுக்கணும். இல்லைன்னா வண்டியில் வரப்போ இருந்து அதில் வந்துக்கலாம். சரிண்ணா, நாங்கள் அப்படியே வரேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. சரி.